நாம் பின்மாற்றத்திலிருந்து மீண்டு எழுவதற்கு பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தை கொடுக்கிறார். ஏன்? பிரசங்கி 4ஆம் அதிகாரத்துடைய 9ஆம் வசனம் சொல்லுது, ஒண்டியா இருப்பதை காட்டிலும் இருவர் கூடியிருப்பது நலம். ஏன் நலம்னு சொல்றாரு? சண்டை போடுறதுக்கா? எதுக்கு தெரியுமா சொல்றாரு? அவர்களுடைய பிரயாசத்தினாலே அதிக பலன் உண்டு. ஒருவன் விழுந்தால் அவன் உடனாடி என்ன தெரியுமா செய்வான்? அவனை தூக்கி விடுவான். ஒருத்தன் கீழே விழுந்துட்டான்னா தூக்கி விடுறதுக்காக தான் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம். ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, ஏன்னா அவனை தூக்குறதுக்கு யாரும் இல்ல, துணை இல்ல. 12ஆம் வசனம் சொல்லுது, ஒருவனை யாதொருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்பரி நூல் என்ன தெரியுமா செய்யாது? சீக்கிரம் அறுபடாது. பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தினுடைய மையத்தில் யார் தெரியுமா இருக்கா? கிறிஸ்து இருக்கிறார். இரண்டு விசுவாசிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதுக்கு நடுவில் யார் தெரியுமா இருக்கிறாரு? கிறிஸ்து இருக்கிறார். இந்த 3 சேர்ந்துதான் முப்புரி நூல். அது என்ன தெரியுமா செய்யாது? அறுபடாது. அந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலே கண்டிப்பு இருக்கும், சீர்திருத்தல் இருக்கும், நீதியை படிப்பித்தல் இருக்கும், புத்தி சொல்லுதல் இருக்கும், ஆறுதல் இருக்கும், தேர்தல் இருக்கும். தேவன் அப்படிப்பட்ட சூழலை அவர் தான் தருகிறார். எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆவது வசனம், உங்களில் ஒருவனாகிலும் பாவனத்தின் வஞ்சனையினால் கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எனப்படும் அளவு நாடோர் ஒருவருக்கு என்ன செய்யுங்க? புத்தி சொல்லுங்க. வீட்டுல போய் வாசி பாருங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24 26 வரை உள்ள வசனங்கள். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறதை போல என்ன செய்யாதீங்க? விட்டு விடாதீங்க.